ஒரு கொஸ்டின் வந்து கடவுள் ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப லவ்விங்கா இருக்காரு, இன்னொரு பக்கம் தன் கண்ணெதில் நடக்கிற பல அக்கிரமங்களை கண்டுக்காம இருக்காரு மாதிரியும் தெரியுது. அதுக்கு அவங்க சொல்ற எக்ஸாம்பிள்ஸ், நிர்பயான்ட்டு ஒரு பொண்ணை வந்து கற்பழிச்சுட்டு எடுத்துட்டாங்க, அதே கடவுள் தடுக்கிறங்கிற மாதிரி. அடுத்தது ஸ்ரீலங்கால இவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்ட போது கடவுள் அதையும் பார்த்துட்டு இருந்தாரு, ஏன் அதை மாத்தல அப்படிங்கிற மாதிரி. மூணாவது இந்த ஃபுட் செயின் சொல்லுவாங்க, ஒரு பூனையை எலி சாப்பிடும், பூனையை நாய் சாப்பிடும், அந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் வச்சு இந்த உலகத்துல இருக்கும். இது நாட் க்ரூயல். ஒரு மானை வேட்டையாடுவதற்கு இன்னொரு மிருகத்துக்கு ஏன் கடவுள் உரிமையை கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி. இப்போ நாமெல்லாம் கோயிலில் உட்காந்து பாட்டு கேட்டு இருக்கோம், குமரன் நல்லா பாடினாரு. அண்ட் திஸ் ஆப்ஷன் டு ஈட் 3 வெரைட்டிஸ் சுண்டல், ட்ரிங்க் பாயசம், ஈட் உருளைக்கிழங்கு போண்டா, ஹேர் டு த சாங், தேர் இழுத்து பல்லட் இழுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல காற்றை சுவாசித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு மெட்ராஸில் இருக்கிற 80 லட்சம் பேருக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அவன் வரலன்னா அது என் தப்பா இல்லை கடவுளோட தப்பா? அந்த மாதிரி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் செல்வதிக்கு யாதும் குறைவில்லை கண்டாய். உலகத்துல எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிற வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்காரு. அவன் புத்தி கேட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கடவுளையே குறை சொல். இந்தியன் பீனல் கோட் இருக்கு, அது உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இந்தியன் பீனல் கோட். பிரிட்டிஷ் லானா பிரிட்டன்ல இருக்கிற எல்லாருக்கும் அதான். அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவர்கள் எல்லாம் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள். யாரும் கொலை பண்ணிடுவான், கொள்ளடிச்சுவான், ஒரு தவறு செய்வான், அது இந்தியன் பீனல் கோடுக்கு அப்பாற்பட்டு அவன் அந்த சட்டத்தை மதிக்காம செய்த தவறு. அவன் எங்கேயோ பாளையங்கோட்டை ஜெயில, சேலம் ஜெயில, புழல் ஜெயில உட்காந்து சொல்லக்களே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். The same option for him to sit here and get to this bliss or enjoy this bliss was given to him. But he opted to be a dacoit or a murderer or some criminal. நீங்க கோஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால நீங்க நல்லா இருக்கிறீங்க. அவங்க கோஆபரேட் பண்ணல, அதனால வச்சுக்கிறாங்க. இதில் கடவுள் எங்கிருந்து வந்தாரு? கடவுள் 2 பேர்கிட்டயும் இருக்காரு, 2 பேர்கிட்டயும் அன்பா இருக்காரு, அறிவா இருக்கிறாரு, ஆரோக்கியமா இருக்கிறார், ஆனந்தமாக இருக்கிறார். And he has given you the option to choose between the right and the wrong, between the dark and the light, between the falsehood and the truth. You have to choose what you want. The options are always clear. இதுவா அதுவா, இதுவா அதுவா. So you have to choose your option. நீங்க ராங் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அப்புறம் கடவுள் ஏன் சாட்டிஸ்டா இருக்காங்க சொல்லக்கூடாது. சிலப்பதிகாரம் எழுத வந்த இளங்கோவடிகள் அதை எழுதுறதுக்கான காரணங்கள்ல 3 காரணம் சொல்றாரு. அதுல ஒண்ணு வந்து ஊழ்வினை தொடர்ந்து வந்து உறுத்தும் என்பதை உணர்த்துவதற்காக நாட்டுக்கும் யாமோர் பாட்டுடை செய்யுங்கிறார். வினைன்னு ஒண்ணு இருக்கு, அது தொடர்ந்து வரும், இதை புரிய வைப்பதற்காக நான் இந்த காப்பியத்தை எழுதுகின்றார். என்னத்தை புரிய வச்சாரு? கோவலன் திருடன் என்று பட்டம் சூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டான். ஏன்னா அது முன்பிரிவில அவனை இந்த பிரிவில காட்டி கொடுத்த பொற்கொள்ளனுடைய மரணத்துக்கு அவன் காரணமாக இருந்தான். So action repeats. For every action there is equal and opposite reaction. ஷேக்ஸ்பியருடைய ஜூலியஸ் சீசர்ல இல்ல ரோம் ஹிஸ்டரியில ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணுவான், அவருக்கு முன்னாலே இருந்த ஒருத்தன் பேம்பியோன் பேரு, அவனை கொலை பண்ணுவான். கடைசியில ஜூலியஸ் சீசரை மத்தவங்க பர்கன் புரூட்டஸ் எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணுவாங்க. அந்த எங்க வந்து ஜூலியஸ் சீசர் விழுவான்னா கரெக்டா அந்த பாம்பேவோட ஸ்டாச்சு கிட்ட தான் விழுவான். இவன் அவனை பண்ணா அவன் இவனை பண்ணான். சோ காரண காரியங்கள் இருக்கும். நாம ஒரு சீனை வச்சுக்கிட்டு பிளாஷ்பேக் தெரியாம ரகிடுறாங்கலாம் பார்க்க கூடாது. There is a reason for everything. ஒரு நேரம் அமெரிக்கால இருந்து ஒரு 40-50 பேர் என்ன பார்க்க வந்தாங்க நீலகிரியில. அவங்க சொன்னாங்க, ப்ளீஸ் டெல் அஸ் வாட் பனிஷ்மெண்ட் ஹிட்லர் காட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு. Why are you bothered? No, we are all Jews. So நாங்க தான் worst ஹிட்லர் கிட்ட பாதிக்கப்பட்டவங்க, அதனால we want to know.
So to answer one simple question, do you think Hitler was a bigger person or God is a bigger person? So unless God won, do you think Hitler would have done all these massacres of people? Hitler will have his own காரணங்கள். அவன் ஏன் ஜூஸை பனிஷ் பண்ணான்? இந்தியாக்காரன் ஏதாவது பண்ணானா? ஜப்பான்காரன் ஏதாவது பண்ணானா? ஒன்றும் பண்ணல. ஏன் அவன் ஜூஸ் மாத்திரம் அவன் பண்ணானா? அவங்க என்னைக்கு தலைக்கரம் தெரிஞ்சு ஆடுறாங்களோ அவங்களை அழிக்கிறதுக்கு ஒரு டூல் தேவைப்படுது கடவுளுக்கு. அதுதான் ஹிட்லர். ஸோ கடவுள் ஹிட்லர்களை உருவாக்குகிறார். உனக்கு தெரியாம போகலாம், ஆனா ஹிட்லர்களை அப்படிதான் உருவாக்கப்படுது. இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை. இந்தியாவில் கூட கார்த்தவேலி அர்ஜுனன் ஒரு ராஜா இருந்தான். அவன் எல்லா பிராமணர்களையும் அழிச்சுக்கிட்டே இருந்தான் பல தலைமுறைகளுக்கு. அது பேலன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வரும்போது கடவுள் ஒரு பரசுராமரை உருவாக்குறாரு. அந்த பரசுராமர் 21 தலைமுறைகளுக்கு சத்திரியர்களை அழிச்சுக்கிட்டே இருக்கிறார். இவங்க அவங்களுக்கு ஒருமைப்படுத்துறாங்க. அது இவங்களுக்கு ஒரு காலம் வந்து அவங்களுக்கு ஒரு காலம், எங்களுக்கும் காலம் வரும், அவங்களுக்கும் வந்துருக்குதுப்பா. ஸோ நமக்கு புரியாது இதெல்லாம். எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நாம பத்திரிகையில் வர்றது, ஊடகங்களை வர்றதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்களை தவறா முதல் குத்திடுறோம். ரைட்டு ராவணன் சொல்லிட்டு நீங்கெல்லாம் ராவணன் கெட்டவன் சொல்றீங்க, கும்பகர்ணன் கெட்டவன் சொல்றீங்க, இல்ல சிசுபாலன் தந்தவக்கரன் கெட்டவன் சொல்றீங்க, இரண்யகசிபு இரண்யாட்சன் கெட்டவன் சொல்றீங்க. அவங்கெல்லாம் கெட்டவங்களே இல்லை. அவங்க 2 பேரும் மகாவிஷ்ணு கிட்ட வாட்ச்மேன், குர்கா. மகாவிஷ்ணு உள்ள அந்தப்புறத்தில் இருக்கிற போது ரிஷிகள் வராங்க, நாங்க உள்ள போகணுங்கிறாங்க. இருங்க இப்ப போகக்கூடாது அப்படின்றான். அவங்க சாபம் விட்டுறாங்க, எங்களையே உள்ள விட மாட்டியா, நீ பூமியில போய் பறக்கணும்ட்டாங்க. மகாவிஷ்ணு வெளியே என்னங்கிறாரு, நாங்க ஒரு தப்பும் பண்ண, எங்க டியூட்டி தான் பண்ணோம், அவங்களுக்கு சாபம் விட்டாங்க அப்படின்னா. நீங்க சாபத்தை அனுபவிச்சிருங்க, ஏன்னா மகான்களுடைய வாக்கு தவறக்கூடாது. அவங்க தப்பா சாபம் விட்டதுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னாரு. இவங்க அழுறாங்க. மகாவிஷ்ணு சொல்றாரு, சரி உங்களை 3 ஜென்மம் என்னை திட்டி என்கிட்ட வர்றீங்களா, இல்ல 100 ஜென்மம் என்னை பாடி பரவி புகழ்ந்து என்கிட்ட வர்றீங்களான்னு கேட்கிறேன். சீக்கிரம் வர்றதுக்கு வழி சொல்லுன்னா, அப்ப என்னை திட்டி வா 3 வருஷம் 3 பிறவியில. அவங்க தான் ராவணனும் கும்பகர்ணனும் இரண்யாட்சனும் இரண்யகசிபுவும் சிசுபாலன் தந்தவரும். அவரே கூட்டாங்க 2 பேர் அனுப்பிச்சுக்கிறாரு பூமியில. அவனா ராவணன். நீ ராவணனோட பெரியவன் நினைச்சீங்கன்னா நீ தான் முட்டாளு. ராமர் மகாவிஷ்ணு கூட்டா, நீங்க புரிஞ்சுக்கல உங்களுக்கு. அதனால ஒரு தப்பா தோணுது. ராவணன் கேட்டவன் மாதிரி, சிசுபாலன் கேட்டவன் மாதிரி இப்படிலாம் உங்களுக்கு தோணுது. உலகம் என்பது நாடக மேடை, அழகினார் விளையாட்டுடைய ஆரவர் ஆண்டவர் அண்ணாவருக்கே சரண் நாங்களே. கடவுளுடைய விளையாட்டெல்லாம் நமக்கு புரியாது. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்கார இருக்கிறாங்க, அவனுக்கு போர் அடிக்குது, யாருமே இல்லை. அப்ப என்ன பண்ணுவான், அவன் வீட்டுல இருக்கிற வாட்ச்மேன் யாரையாவது கூப்பிட்டு எங்கள்கிட்ட ஒரு கேம் சீட்டா ஆடணுமா, எங்களோட ஒரு கேம் கேரம் போர்டு விளையாடணுமா, எங்களோட ஒரு கேம் செஸ் விளையாடணுமா. நான் அவனுக்கு பொழுது போல. அது மாதிரி கடவுள் என்ன பண்றான், இந்த உலகத்தில் இருக்கிற மக்களையும் எல்லாம் எல்லாரும் அவனுக்கு வேண்டியவங்க தான். வேண்டாதவன் கடவுளுக்காக இருக்கிறான். அவனுக்கு போது போனா ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு கேம் ஆடலாம். 2 பேரும் கேம் ஆகி கேரம் போர்டுல முதலாளி தோத்து போட்டா வேலைக்காரன் கிட்டங்கிறதுனால வேலைக்காரன் பெரியவன் ஆக்க மாட்டான். அவரு கேம் விளையாடணும், அவ்வளவுதான். அந்த கேமுக்குள்ள ரூல்ஸ் கேம். So don't bother about what is happening around.